கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த காத்திருப்பு என்றது இல்லை. அப்ப நாங்கள் இன்றைக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறோம், எங்களுக்கு அது வேண்டும் இது வேண்டும் இன்ன தேவை இருக்கிறது, ஆனால் இன்னுமே ஆண்டவர் எங்களுக்கு அதை தரவில்லையே என்று சொல்லி அநேகர் அந்த விசுவாசத்தை இழந்து விடுகிறார்கள். அவர்கள் அந்த காத்திருப்பதில்லை. அப்ப நாங்கள் நிச்சயமாக ஆண்டவரை காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் தாமதிக்கிறார்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது இல்லையா? நாங்கள் ஆண்டவரை வைத்த ஒவ்வொரு ஜெபமும் நிச்சயமாக அதுக்கு பதில் உண்டு. அப்ப நாங்க காத்திருக்க வேண்டும். அப்ப நாங்க இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்க்கிற பொழுது ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்ப என்னன்னு சொன்னா, நாங்க இதை பார்க்கிற பொழுது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அப்ப நாங்க காத்திருக்கணும். ஆண்டவர் பாதத்துல போய் விழுந்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் இருக்குது. ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார் என்று சொன்னால், அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால், உங்களோட வாழ்க்கையிலே இருக்காத நடக்காத ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஏனென்று சொன்னால், அவர் இருக்கிறதை தருபவர் அல்ல, அவர் இல்லாததை புதிதாக உருவாக்குகிறவர். அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க கேட்டதை அவர் புதிதாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார் உங்களுக்காக தருவதற்கு. அதுக்காகத்தான் அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜெபத்துக்கான தாமதம் அதுதான். அப்ப அவர் நாங்க இந்த வேதத்திலே பார்க்கிற பொழுது, பைபிளிலே பார்க்கிற பொழுது, ஆதியாகமம் அதுதான் முதல் அதிகாரம். அப்ப அதிலே அவர் இந்த வானத்தையும் பூமியையும் முதலாவதாக சிருஷ்டித்தார். அப்ப அது அவர் புதிதாக உருவாக்கினார் இல்லையா? அப்ப அதுக்கு பிறகு உலகத்திலே எல்லா காரியங்களையும் உருவாக்கினார். வானத்தை உருவாக்கினார், பூமியை உருவாக்கினார், அதே போல பூமியில் உள்ள அனைத்தையும் உருவாக்கினார். அதாவது அவர் சொல்ல சொல்ல எல்லாமே உருவானது. ஆக கடவது, ஆக கடவது, உருவாக கடவுதுன்னு சொல்லி அந்த கடவுது கடவுது கடவுதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே, கடல் உருவாக கடவுது, காற்று உருவாக கடவுது, மரம் செடி கொடிகள் உருவாக கடவுது, உயிரினங்கள் பறவைகள் உருவாக கடவுதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே அவர் அவருடைய வார்த்தையினாலே சொன்னார். அதே போலதான் இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்துக்கும் அவர் புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜெபத்துக்கான பதிலை புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க யாருமே இன்றைக்கு எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க, யாருமே வேதனைப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. அவர் புதிதாக உருவாக்குகிறார். உங்களுடைய ஜெபத்துக்கான பதிலை புதிதாக உருவாக்குகிறார். நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொரு ஜெபத்துக்குமே ஆண்டவரிடத்திலே பதில் இருக்கிறது. நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.